ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்ஜெக்ஷன். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் லாஸ்ட் பார்ட் இது தான் இன்டர்ஜெக்ஷன். இதுக்கு முன்னே உள்ள மிச்ச பார்ட்ஸ் எல்லாம், அதாவது நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இது ஏழையும் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டர்ஜெக்ஷன் என்னென்னா பார்ப்போம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா இடைச்சொல் அல்லது வியப்பிடைச்சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னன்னு சொல்கிறோன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கப்ப, இல்லை ஆச்சரியப்படுறப்ப, இல்லை துக்கமாக இருக்கப்ப திடீர்னு நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சொல் தான் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், வந்து அச்சோ ஐயோ அப்படிம்போம், அது இன்டர்ஜெக்ஷன். இல்லை வேறு ஏதோ பார்க்குறோம், ஒரு அழகான சீன் பார்க்குறோம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிம்போம் இல்லையா. இது எல்லாம் இந்த வாவ் அப்படிங்கிற சொல் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன். அப்புறம் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக பிரேவோ அப்படிம்போம், அதாவது சபாஷ். காமன் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனான இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு வாவ் அப்படின்னா இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மகிழ்ச்சியையும் நம்ம ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தும் போது. இப்போ வந்து நம்ம ஒரு சீன் பார்க்குறோம், அந்த சீன் வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதோடனே வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். இந்த வாவ் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து நம்ம வருத்தத்தை வெளிப்படுத்தும் போது, நம்ம நல்ல துக்கமாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அச்சோ ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு அலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அலாஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப், அச்சோ அவனுக்கு வேலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து வந்துட்டு ஓ அப்படின்னா இது ஆச்சரியம், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இந்த இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது சில நேரம் ஏமாற்றம் அச்சோ அப்படிங்கிறோம், அது ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஓ இஸ் தட் ஸோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுச். இது எப்படி சொல்கிறோம்னா அடடா, வலி அல்லது காயம் அப்படி ஏதாவது ஏற்படுறப்ப வந்துட்டு அதை வெளிப்படுத்தும் போது அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அவுச். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவுச் ஐ ஹர்ட் மை ஃபிங்கர், அடடா என் விரலில் அடிபட்டுருச்சு. அடுத்த இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோன்னா ஓ மை காட், அப்படி ஏதாவது ஆச்சரியப்பட்டு சொல்கிறது. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ நோ, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ஓ நோ. அப்புறம் யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க சொல்கிறது வந்து பிரேவோ, சபாஷ் நல்லா பண்ணீங்க. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.